சேல்ஸ் ஆர்டர் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு இந்த கான்ஃபிகரேஷன்ஸ் தான் தேவைப்படும். ஓகே, ஸோ இப்போ இது எல்லாமே உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா எக்ஸப்ட் கிரியேட்டிங் தி இன்வாய்ஸ் உங்களுக்கு எல்லா டிரான்சாக்ஷனுமே ஆர்டர் மேனேஜ்மெண்ட்ல பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ ஆர்டர் மேனேஜ்மெண்ட் சொல்றது வந்துட்டு நம்ம இந்த என்டையர் ஃப்ளோ ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் வந்துட்டு ஆர்டர் மேனேஜ்மெண்ட்னு சொல்றோம். பட் நமக்கு லாஜிக்கலி பார்த்தீங்க அப்படின்னா ப்ராபப்ளி ஆர்டர் மேனேஜ்மெண்ட்ல நமக்கு சேல்ஸ் ஆர்டர் கிரியேஷன் ஆர் ஆர்டர் கிரியேஷன் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதர் தன் தட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு மாடியூல் இருக்கு. ஸோ அதில் தான் பண்ணும். ஸோ ஏன் வந்துட்டு இது உங்களுக்கு தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ ப்ராப்ளி நீங்கள் ஒரு ஐட்டம் வந்துட்டு நீங்கள் ஷிப் பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு வேர் ஹவுஸ் இருக்கும், இல்லாட்டி ஒரு இன்வென்ட்ரி யூனிட் இருக்கும். ஸோ இந்த லொக்கேஷன்ல இருந்து தான் நீங்கள் ஐட்டம் எல்லாம் ஷிப் பண்ண போறீங்க, இல்லாட்டி ஒரு லொக்கேஷன் டு இன்னொரு லொக்கேஷன் மூவ் பண்ண போறீங்க, ரைட்டுங்களா? ஸோ அதனால தான் உங்களுக்கு இது பார்ட் ஆஃப் இன்வென்ட்ரி ஆர் மேனுஃபேக்சரிங் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டுக்கு அடியில் உங்களுக்கு இது வரும். ஓகே, ஸோ இதுதான். ஸோ ஓகே, ஐ திங்க் ஸ்க்ரீன் இருக்கு. ஓகே, ஸோ குயிக்லி நான் உங்களுக்கு இதுக்கு என்னென்ன ரோல் வேணுங்கிறது சொல்லிடுறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த யூசருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைசிங் ஏஜென்ட் இருக்கு, ப்ரைசிங் அனலிஸ்ட் இருக்கு, ப்ரைசிங் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கு. ஓகே, ஸோ எதுக்காக இந்த 3 ரோல் கொடுக்குறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஆர்டர் மேனேஜ்மெண்ட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஏன்னா செட்டப்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ அடிஷன் டு தட் நம்ம அந்த ப்ரைஸிங்கும் பார்த்துட்டோம். பட் உங்களுக்கு ஜஸ்ட் அட் ஹை லெவல் சொல்கிறேன் இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோன்ட்டு. ஓகே, ஸோ இப்போ இந்த 3 ரோலும் நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். அசைன் பண்ணனாலும் நமக்கு ப்ரைசிங் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கு. ஓகே, ஸோ இதை வச்சு நீங்கள் இந்த ப்ரைசிங் டிஸ்கவுண்டிங் இதெல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ அது நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருந்தோம். ஸோ அதுதான். ஓகே, ஸோ இப்போ இந்த செட்டப்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐட்டம் வந்துட்டு லிஸ்ட் ஆகிடும். அப்போ உங்களோட இதில் இருக்கும் கால் உங்களோட ஆர்கனைசேஷன் லிஸ்ட்ல இருக்கும். அதாவது லெட்ஸே உங்களுக்கு 2 பிஸ்னஸ் யூனிட் இருக்கு, பிஸ்னஸ் யூனிட் ஏ அண்ட் பிஸ்னஸ் யூனிட் பி. இப்போ நீங்க பிஸ்னஸ் யூனிட் ஏவை டேக் பண்ணி ஒரு ப்ரைஸ் லிஸ்ட் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா நீங்க சேல்ஸ் ஆர்டர் போடும்போது பிஸ்னஸ் யூனிட் ஏ செலக்ட் பண்ணீங்கன்னா தான் உங்களால ஒரு ஐட்டம் வச்சு ஒரு சேல்ஸ் ஆர்டர் கம்ப்ளீட் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா ப்ராப்ளி உங்களால இந்த சைக்கிள் கம்ப்ளீட் பண்ண முடியாது. மேபி உங்களுக்கு கஸ்டமர் பிஸ்னஸ் யூனிட் இதெல்லாமே வரும். பட் அதில் போயிட்டு நீங்கள் ஐட்டம் செலக்ட் பண்ணும்போது நான் உங்களுக்கு அடுத்தது காட்டுறேன் எப்படி ஐட்டம் செலக்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஐட்டம் செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லிஸ்ட்டில் வராது. ஓகே, ஸோ அதுதான் இது. ஸோ அதனால இந்த ப்ரீரெக்விசிட்ஸ் எல்லாமே நீங்கள் முடிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக ஆர்டர் மேனேஜருங்கிற ரோலும் நீங்கள் அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆர்டர் மேனேஜ்மெண்ட் வரும். ஸோ இப்போ இந்த ஆர்டர் மேனேஜ்மெண்ட் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த கிரியேட் ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். ஓகே, இப்போ எனக்கு வந்துட்டு ஒரே ஒரு பிஸ்னஸ் யூனிட்டுங்கிறனால பை டிஃபால்ட் எனக்கு இது வருது. அதே இது உங்களுக்கு மோர் தென் 1 யூனிட் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ்லேருந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரன்சி இதெல்லாமே இருக்கும். ஸோ கரன்சிலாம் நீங்கள் மாற்றணும்னா நீங்கள் இதில் போயிட்டு எடிட் கரன்சி டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா இதில் போயிட்டு நீங்கள் கரன்சி மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ ஒன் திங். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ரைஸிங் சொல்லிட்டு இதுக்கு முந்தின ஸ்டெப்பில் நம்ம கிரியேட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அது எந்த ப்ரைஸிங்க்கு டேக் ஆகிருக்குங்கிறது காட்டும். ஓகே, ஸோ இது வந்துட்டு நமக்கு எதை பேஸ் பண்ணி வருது அப்படின்னா எனக்கு வந்துட்டு இந்த பிஸ்னஸ் யூனிட்டாக இருந்தது அப்படின்னா ஸோ ப்ராப்ளி அகெயின் இங்கே வந்துட்டு எனக்கு மோர் தென் ஒரு ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜி இருக்குது இந்த பிஸ்னஸ் யூனிட்டுக்கு அப்படின்னா எனக்கு 1 or 2 இருக்கும். பட் என்னோட கேஸில் வந்துட்டு போத் ப்ரைஸிங் செக்மெண்ட் அண்ட் ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜி ரெண்டுமே வந்துட்டு ஒரே ஒரு இதுதான் வச்சுருக்கேன் இந்த பர்டிகுலர் பிஸ்னஸ் யூனிட்டுக்கு. வேறு பிஸ்னஸ் யூனிட்டுக்கு ப்ராப்ளி லிஸ்ட் வச்சுருக்கேன். பட் இதுக்கு ஒன்று தான் எனேபிள் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா, ஸோ அதனால தான் பை டிஃபால்ட் உங்களுக்கு இது வரும். ஓகே, யா. ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் இப்போதைக்கு ஸ்டாண்டர்ட் ஆர் சீடட் கஸ்டமர் எடுத்துக்கிறேன். ஸோ ப்ராப்ளி நீங்கள் கஸ்டமர் க்ரியேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். இன்கேஸ் அதில் ஏதாச்சும் queries இருந்ததுன்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ இப்போ அங்கே நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இதில் இது பண்ணிக்கலாம். ஸோ இதை எது பேஸ் பண்ணி வருதுன்னா அகெயின் உங்களோட பிஸ்னஸ் யூனிட். ஓகே, ஸோ US1 பிஸ்னஸ் யூனிட் கொடுத்துருக்கோம், இதில் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செலக்டிங் தி ஐட்டம். ஸோ இதில் நீங்கள் ஐட்டம் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் இந்த இன்வென்ட்ரி ஆர்க் வந்துட்டு அட்டாச் பண்ணிடுறேன்.
ஸோ இது வந்துட்டு 001. ஓகே, அதுக்கப்புறம் இதெல்லாமே உங்களுக்கு ஆப்ஷனல் தான் இன் டர்ம்ஸ் ஆஃப் உங்களுக்கு எப்போ அக்செப்டபிள் டேட்டு, அதுக்கப்புறம் எர்லியஸ்ட் அக்செப்டபிள் டேட். ஸோ இதெல்லாமே ஒரு சில கண்ட்ரோல்ஸ் நீங்கள் வச்சுக்கிற மாதிரி. ஓகே, ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்லி உங்களுக்கு ஆப்ஷனல். ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு லெட்ஸே உங்களுக்கு ஒரு 10 லைன் இருக்கு. 10 லைன்ல வந்துட்டு நீங்க 5 லைன் மட்டும் ஷிப்மெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த 5 லைன் மட்டும் நீங்க பண்ணிக்கலாம். ப்ரொவைடட் உங்களோட ரூல் வந்துட்டு பார்ஷியல் ஷிப்மெண்ட்டுக்கும் நீங்க அலோவ் பண்றீங்க அப்படின்னா. இல்ல உங்களுக்கு ஃபுல் ஷிப்மெண்ட் தான் அலோவ் பண்றீங்கன்னா, தோ நீங்க இங்க கொடுத்தீங்கன்னா கூட செட்டப்ல அதை நீங்க எனேபிள் பண்ணலங்கிறதுனால உங்களால பார்ஷியல் பண்ண முடியாது. ஸோ அதுதான் வந்துட்டு உங்களோட இந்த கண்ட்ரோல், அலோவ் பார்ஷியல் ஷிப்மெண்ட் ஆஃப் லைன்ஸ். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இது ஒன்றும் இல்லை, உங்களோட ப்ரையாரிட்டி தான். ஸோ யூஸ்வலி உங்களுக்கு இது வெரி லெஸ் லைக்லி யூஸ்ட், பட் உங்களுக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆப்ஷன் இருக்கு. ஸோ ப்ரையாரிட்டியை வச்சு நீங்கள் ஷிப்மெண்ட் ரன் பண்ணணும்னா கூட நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்துட்டு ஷிப்பிங். ஓகே, ஸோ அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்லி இந்த ரெக்வஸ்ட் டேட், இந்த டேட் இன்கேஸ் நீங்கள் மாற்றணுன்னா மாற்றிக்கலாம். ஸோ ப்ராப்ளி நீங்கள் பேக் டேட்டில் போட்டு பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது ஒரு ஆப்ஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ இதெல்லாமே டிஃபால்ட்டாக வரும் உங்களுக்கு. ஸோ இந்த பேமெண்ட் டேர்ம்ஸ் எல்லாம் உங்களுக்கு எதுலேருந்து வருது அப்படின்னா இந்த கஸ்டமர் நேம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த கஸ்டமர் நேம்லேருந்து வருது. ஓகே, ஸோ சிமிலர்லி இந்த பேமெண்ட் மெத்தடுமே பார்த்தீங்கன்னா நம்ம இதில் அட்டாச் பண்ணியிருக்கோம், இந்த கஸ்டமருக்கு அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கேருந்து வந்த டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு இதெல்லாமே. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா உங்களோட ஆப்ஷனல் டீட்டெயில்ஸ் தான். ஓகே, ஸோ இப்போ இது நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ ப்ராப்ளி நீங்கள் ஒரு இது எடுத்துக்கலாம். ஐட்டம் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ லெட்ஸ் சே இந்த ஐட்டம் எடுத்துக்கிறேன் நான். ஓகே, AS95001 இதை எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ லேப்டாப்புங்கிற ஐட்டம் தான் நான் எடுத்துருப்பேன் இந்த கேஸில். ஓகேங்களா, ஸோ இதில் வந்துட்டு இது ஒன்று செக் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு உங்களுக்கு இன்ஸ்டாக்குன்னு வரணும். ஸோ இன்கேஸ் வந்துட்டு உங்களுக்கு இன்ஸ்டாக்குன்னு வரல அப்படின்னா ஸோ நீங்கள் ப்ராப்ளி 2 விஷயம் செக் பண்ணலாம். ஒன்று வந்துட்டு இந்த ஐட்டத்துக்கு நீங்கள் இன்வென்ட்ரி ஆர்கனைசேஷன் ஒன்று அட்டாச் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த இன்வென்ட்ரி ஆர்கனைசேஷன் இந்த பிஸ்னஸ் யூனிட் கூட டேக் ஆயிருக்காங்கிறது செக் பண்ணுங்க ஒன்று. அதுக்கப்புறம் உங்களோட அந்த ப்ரைஸ் லிஸ்ட் வந்துட்டு ஒன்று நீங்கள் கிரியேட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த ப்ரைஸ் லிஸ்ட்டில் வந்துட்டு இது டேக் ஆயிருக்கான்னு பாருங்கள். ரெண்டுமே டேக் ஆயிருக்கு, உங்களுக்கு ரெலவெண்ட் ஆக்சஸும் இருக்குது, உங்களோட அந்த ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜியும் ஆக்டிவாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டாக்குன்னு வந்துடும். ஓகே, ஸோ இன்ஸ்டாக்குன்னு வந்ததுன்னா இதில் ஆட் கொடுத்துருங்க. ஸோ ஆட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கீழே இருக்கு இல்லையா ஐட்டம், ஸோ இந்த லிஸ்ட்டில் போயிட்டு ஆட் ஆகிடும். ஓகே, ஸோ ஆப்ஷனலி நீங்கள் இந்த குவான்டிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். பட் நான் ஆஸ் இட் இஸ் ஒரு குவான்டிட்டி மட்டும் வச்சு ஒரு சேல்ஸ் ஆர்டர் கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஓகே, ஸோ இப்போ இது கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ டைரெக்டாக நீங்கள் சப்மிட் பண்ணலாம். இல்லை ப்ராப்ளி உங்களுக்கு ஏதாச்சும் செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வேலிடேட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது பேசிக்லி வேலிடேட் பண்ணி சொல்லும். ஓகே, ஓகே, ஸோ இதில் வேலிடேஷன் எரர் எதுவுமே இல்லை. ஸோ இப்போ நீங்கள் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆர்டரோட ஸ்டேட்டஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ ஸ்கெடியூல்டுன்னு வந்துடும். ஸோ ஸ்கெடியூலுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். மேபி இன்ஸ்டன்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு சேல்ஸ் ஆர்டர் நம்பர், ஜஸ்ட் நோட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓகே, ஸோ இந்த ஸ்டேட்டஸ் வந்துட்டு உங்களுக்கு மாறும். ஸோ இது யூஸ்வலி உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ டைம் எடுத்துகிட்டு உங்களுக்கு ஸ்டேட்டஸ் மாறிடும்.
ஸ்டேட்டஸ் வந்துட்டு நமக்கு ஸ்கெடியூல்டுன்னு சொல்லிட்டு வரும். ஓகே, ஸோ இதில் உங்களுக்கு இருக்கும், ஸோ அந்த ப்ராசஸிங்லேயே இருக்கும். ஸோ அதை இன்கேஸ் நீங்கள் சேல்ஸ் ஆர்டர் ஏதாச்சும் query பண்ணுறீங்கன்னா அதுக்காக சொல்கிறேன். ஸோ query பண்ணிங்கன்னா இந்த ஸ்டேட்டஸ் வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, சார் ஆக்சுவலா ஒரு இஷ்யூ வந்தது எனக்கு செட்டப்ஸ் கிரியேட் பண்ணும்போது. ஓகே, ரிசீவேபிள் சிஸ்டம் ஆப்ஷன்ஸ் நம்ம பண்ணுவோம் இல்லைங்களா, அங்க வந்து பியூ செலக்ட் பண்ணும்போது நான் கொடுத்த அந்த பிசினஸ் யூனிட் செலக்ட் பண்ண முடியல, வரல. வரலையா அதில்? பட் அது நீங்கள் முன்னாடியே பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணீங்களா? எல்லா ரோல்ஸும் கொடுத்தேன் சார், கொடுத்துருக்கேன், டேட்டா ஆக்சஸும் கொடுத்துட்டேன். இல்லை, அதுக்கு உங்களுக்கு ரோல் தேவையில்ல. அந்த பிஸ்னஸ் யூனிட்டுக்கு செட்டப் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணுங்க. ஏன்னா சார் செட்டப் எல்லாமே ஆல்ரெடி இருக்கு. எல்லாமே கிரியேட் பண்ணிட்டு பிசினஸ் யூனிட் செட் பண்ணிட்டு அந்த பிரைசிங் அந்த டிக்வைஸ் ஓகே, எல்லாமே கொடுத்துட்டு வந்தேன் லைனா தான். ஓகே. ஆனா அந்த ரிசீவேபிள்ஸ் போயிட்டு அந்த ஆப்ஷன்ல பார்க்கும்போது மட்டும் வரல என்னோட பிசினஸ் யூனிட். மேபி உங்களோட இன்ஸ்டன்ஸ் டீடைல்ஸ் வேணா அந்த சேட்ல பிங்க் பண்ணுங்க, நான் உங்களுக்கு பார்த்து சொல்றேன் அதை. ஓகே சார். பட் அது ஆனா ரிஃப்ரெஷ் ஆகுற மாதிரி இருக்கு, ஏன்னா இன்னைக்கே ஸ்லோவா இருந்தது இப்ப. ஓகே, அதான் அது என்ன இஷ்யூவா இருக்கும்னு தெரியல, அதுதான் கேக்குறேன் நான். இல்லை என்ன நீங்க ரீசன்காக? இல்லை எனக்கு இப்போ பிங்க் பண்ணுங்க, அதை இப்போவே பார்த்துடலாம் நம்ம. ஓகே ஓகே. ஏன்னா அது ரெஃப்ரெஷ் ஆகிட்டா மறுபடியும் பார்க்க முடியாது அது. அப்புறம் அந்த இதுலயுமே பிக்வேவ் ரிலீஸ் ரூல்ஸ்லயுமே அன்னைக்கு நீங்க பண்ணும்போதும் வரல இல்லைங்களா, அதே மாதிரியே தான் எனக்கும் அந்த ஆர்கனைசேஷன் செலக்ட் பண்ணும்போது வரல. இல்லை, எனக்கு திருப்பி நான் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணேன், அந்த சிங்க்ரனைசேஷன் ஜாப் ரன் பண்ணேன், அதுக்கப்புறம் எனக்கு வந்துருச்சு. நீங்கள் ஒரு தடவை அந்த சிங்க்ரனைசேஷன் ப்ரோக்ராம் ரன் பண்ணிட்டு லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணி செக் பண்ணி பாருங்க வருதான்ட்டு. அது பண்ணேன், நான் பண்ணிட்டு எல்லாமே செக் பண்ணேன், பட் வரல. வேற ஆர்கனைசேஷன் கொடுத்துதான் மறுபடியும் வேற இதுக்கு போனேன். அப்படியா? ஆ, சரி, அது பார்ப்போம். அது இல்லை, ஃபர்ஸ்ட் எனக்கு இது சொல்லுங்க, ரெண்டாவது அது பார்ப்போம். ஓகே. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாட் ஸ்டார்டட்ல இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கெடியூல்டுன்னு சொல்லிட்டு மாறிடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைட்டிங் ஷிப்பிங்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் மாறிடும். ஸோ இந்த மாதிரி அவைட்டிங் ஷிப்பிங் சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் மாறிடுச்சு அப்படின்னா, ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் அந்த பேக்கிங் ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னோம் இல்லையா, ஸோ அந்த பேக்கிங் ப்ராசஸ்லாம் பண்ணோம். ஸோ இப்போ அந்த பேக்கிங் ப்ராசஸ்லாம் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா, ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட அந்த பிக்வேவ் ஆக்டிவிட்டி முடிஞ்சிடும். ஸோ இந்த பிக்வேவ் ஆக்டிவிட்டி உங்களுக்கு முடிஞ்சிச்சு அப்படின்னா, ஸோ அடுத்தது வந்துட்டு உங்களோட ஷிப் கன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ இந்த 3 ஆக்டிவிட்டி இருக்குது நமக்கு இப்போ. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஐ திங்க் இந்த சேல்ஸ் ஆர்டர் நம்பர் நோட் பண்ணிட்டேன். ஓகே, நோட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஆர்டர் மேனேஜ்மெண்ட்டில் நான் சொன்ன மாதிரி சேல்ஸ் ஆர்டர் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் ஸ்டெப்பு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பேசிக்லி உங்களோட அந்த ஆர்டர் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒரு சம்மரியாக காட்டும். ஸோ இது ப்ராப்ளி நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இன்கேஸ் ஏதாச்சுன்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாடியூல் இருக்கும். ஐ திங்க் இதுக்கு ஆக்சஸ் இருக்கணும். ஆக்சஸ்
இங்கே சப்ளை செயின் எக்ஸிக்யூஷன். ஓகே, ஸோ இந்த சப்ளை செயின் எக்ஸிக்யூஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ சப்ளை செயினுக்குள்ளே நிறைய இருக்கும். பேசிக்லி உங்களுக்கு ஈவன் அந்த மெயின்டெனன்ஸு இதெல்லாமே கூட உங்களுக்கு சப்ளை செயினுக்குள்ளே தான் வரும். பட் அது தவிர உங்களுக்கு ப்ரைமர்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரிசிப்ட் அப்ளிகேஷன், அதாவது நம்ம பர்ச்சேஸ் ஆர்டர் போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த ரிசிப்ட் எல்லாம் கிரியேட் பண்ணோம் இல்லைங்களா, ஸோ அது ஒன்று. ஸோ அதை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்த இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் இதில் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த ஷிப்மெண்ட் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த லிஸ்ட் ஆஃப் வேல்யூவில் வந்துட்டு ஷிப்மெண்ட்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே, ஒரு நிமிஷம் நான் இந்த இது மட்டும் முடிச்சுக்கிறேன். இது முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அது செக் பண்ணிட்டு சொல்லிடுறேன். ஓகே, ஸோ இதில் ஷிப்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் பிக் வேவ். ஓகேங்களா, ஸோ இதில் வந்துட்டு ஆர்கனைசேஷன், அதாவது இதுக்கு ரூல் எழுதியிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு அந்த ஃபில்ட்ரேஷன் க்ரைட்டீரியா தான். ஸோ நம்மளோட கேஸில் வந்துட்டு ஒரே ஒரு டிரான்சாக்ஷன் இப்போ இருக்குது. ஸோ மேபி டெஸ்ட்டில் உங்களுக்கு நிறையா டிரான்சாக்ஷன் கூட இருக்கலாம். பட் நம்மளோட சினாரியோக்கு ஒரே ஒரு டிரான்சாக்ஷன் தான் இருக்குங்கிறதுனால நம்ம இது மட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ இல்லை அப்படின்னா ப்ராப்ளி நீங்கள் வந்துட்டு ஒரு சில கேசஸில் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு ஆர்டர் டைப் இருக்கும். ஸோ ஆர்டர் டைப்புங்கிறது வந்துட்டு உங்களுக்கு டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன். ஸோ லெட்ஸே உங்களுக்கு வந்துட்டு ஒரு எஃப்எம்சிஜி பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கேஷ் அண்ட் கேரி இருக்கும். ஒரு சிலது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஒரு பர்டிகுலர் சேல்ஸ் பர்சன் இருப்பார். இந்த சேல்ஸ் பர்சன் போயிட்டு இந்த டீலர்ட்டையோ இல்லை ரீட்டைலர்ட்டையோ வந்துட்டு ஆர்டர் எடுத்துகிட்டு வருவார். ஓகே, ஸோ இந்த கேஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேஷ் அண்ட் கேரி, மீனிங் அவங்க ஆர்டர் போடும்போதே பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வாங்கிடுவாங்க. அமௌண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க இங்கே ஹெட் ஆஃபீஸ் ஆர் மெயின் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, அங்கே வந்துட்டு இந்த டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னு சொல்லிட்டு கேட்க போகிறாங்க. ஓகே, ஸோ இப்போது இந்த கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு கேஷ் வந்தது, அதுக்கப்புறம் தான் நமக்கு ஆர்டர் ஜென்ரேட் ஆகுது. ஓகே, அப்போது ஓகே ரெண்டாவது சினாரியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்ளி இது வந்துட்டு ரிலையன்ஸ் அந்த மாதிரி ஒரு கம்பெனின்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ இந்த கேஸில் வந்துட்டு நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இமீடியட்டாக நம்ம ஃபர்ஸ்ட் கேஷ் வாங்க மாட்டோம். ஸோ ப்ராப்ளி ஒரு 15 days ஆர் 20 days வந்துட்டு நமக்கு ஒரு த்ரெஷ்ஹோல்ட் இருக்கும். ஓகே, அப்போ அந்த நாளைக்கு அப்புறம் நம்ம கொடுத்தா போதும். அப்போது இந்த ஆர்டர் டைப்பில் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா ஒன்று கேஷ் அண்ட் கேரின்னு கொடுத்துருவாங்க, இன்னொன்று கிரெடிட் சேலுன்னு கொடுத்துருவாங்க. ஸோ கிரெடிட் சேல் வந்துட்டு ரிலையன்ஸ் அந்த மாதிரி கஸ்டமர்ஸு, அதே இது இன்னொன்று வந்துட்டு உங்களுக்கு அந்த டீலர்ஸ் இந்த மாதிரி வச்சுக்கலாம் நீங்கள். ஓகே, ஸோ ஒரு சில இம்ப்ளிமெண்டேஷனில் உங்களுக்கு இந்த ஆர்டர் டைப் கூட இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆர்டர் டைப் வச்சு நீங்கள் ஃபில்டர் பண்ணணுன்னா ஆர்டர் டைப் கூட வச்சு கூட நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை நீங்கள் கஸ்டமர் வச்சு ஃபில்டர் பண்ணுறீங்கன்னா அது கூட பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ப்ராஜெக்ட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன். அது நமக்கு ப்ராஜெக்ட் அக்கௌண்டிங்னு சொல்லிட்டு தனி ஒரு மாடியூலில் இருக்குது. ஸோ அந்த மாடியூலில் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு பர்ச்சேஸ் ஆர் ஒரு சேல் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு ப்ராஜெக்ட்லேருந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். பட் இங்கே நம்ம கொடுக்குறது வந்துட்டு அந்த ப்ராஜெக்டை லிங்க் பண்ணி நம்ம ரிசீவபிளுக்கு தான் அனுப்ப போகிறோம். ஸோ இங்கேருந்து நம்ம ப்ராஜெக்ட் மாடியூலுக்கு அனுப்ப முடியாது. ஓகேங்களா, ஸோ ஆஸ் இன்ஃபர்மேஷன் நீங்கள் இது கேப்சர் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டட் சேல்ஸ் டிரான்சாக்ஷன் சொல்லிட்டு, ஸோ அதுதான் இது. ஓகே, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபில்ட்ரேஷன் க்ரைட்டீரியா. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் கஸ்டமர் ஆர்டர் டைப் இதெல்லாம் சொல்கிறேன். பட் அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்கெடியூல் ஷிப் டேட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ரெக்வஸ்ட் டேட்டு, ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்துட்டு ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் எதை வச்சு ஃபில்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஷிப் ஃப்ரம் ஆர்கனைசேஷன் வந்துட்டு 001 இருக்கு, அதை வச்சு தான் ஃபில்டர் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இது வந்துட்டு உங்களோட செலெக்ஷன் க்ரைட்டீரியா. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம அந்த செட்டப்லலாம் பண்ணோம் இல்லையா, அந்த குரூப்பிங் ரூல்ஸ், அதாவது பிக் ஸ்லிப்பு, அதுக்கப்புறம் அந்த ரிலீஸோட சீக்வன்ஸு, அப்புறம் அந்த ஷிப் கன்ஃபர்மேஷனுக்கு ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்தோம்.
ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ்ல வரும். ஸோ இது எதை பேஸ் பண்ணி வரும் அப்படின்னா நம்மளோட இந்த ரூல் அந்த டெம்ப்ளேட் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தோம்னு நினைக்கிறேன். ஸோ அதுலேருந்து வரும். ஓகேங்களா? ஸோ நான் ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் ஆஸ் இட் இஸ் நான் பிக் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன்னா ரிலீஸ் நவுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். ஓகே. ஆர்டர் கொடுக்கலையா? ஸோ நம்மளோட ஆர்டர் நம்பர் 98435. ஓகே. ஸோ இதுதான் நம்மளோட ஆர்டர் நம்பர். ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட் ஹை லெவல் என்னென்ன ப்ராசஸ் ரன் ஆயிருக்குங்கிறது தெரியும். ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு உங்களோட பிக் வேவ் நம்பர். ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை ஷிப்மெண்ட் லைன்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் லைன்ஸ் வந்துட்டு கேன்சல் ஆயிருக்கு, இல்லாட்டி ஏதாச்சும் லைன்ஸ் மூவ் ஆயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு இதில் தெரியும். ஓகே. ஸோ இதில் நம்பர் ஆஃப் ஷிப்மெண்ட் லைன்ஸ் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா 1 இருக்கு. ஓகே. ஸோ இதை வச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஷிப்மெண்ட் கன்ஃபர்மேஷன் பண்ணிடலாம். ஸோ ஷிப்மெண்ட் கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்வாய்ஸ் வந்துட்டு இம்போர்ட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ பிஃபோர் தட் ஐ திங்க் நீங்கள் லிங்க் பிங் பண்ணியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் லிங்க் சேமான்னு தெரில எனக்கு. ஐ திங்க் சேம் லிங்க் தான் நினைக்கிறேன். ஓகே ஃபைன். இது உங்களோட பிசினஸ் யூனிட் சொல்லுங்க. சார் ஆஸ்திரேலியா பிசினஸ் யூனிட். ஓகே.
இதுதான் உங்களோட பிசினஸ் யூனிட் கரெக்ட்டுங்களா? ஆமா சார். ஓகே. ஓகே. ஸோ இதில் இல்லைங்க, இதுக்கு செட்டப் ஆல்ரெடி இருக்கு, அதனால தான் உங்களுக்கு அங்கே வரல. செட்டப் இதுக்கு ஆல்ரெடி பண்ணியிருக்கீங்களே. இது நான் பண்ணவே இல்லையே. பட் இருக்கு உங்களுக்கு. இது எப்படி நீங்க கிரியேட் பண்ணீங்களா இல்லை ஸ்டாண்டர்ட் இது எடுத்திருக்கீங்களா? இது பிசினஸ் யூனிட்டா சார்? ஆமா. அது ஸ்டாண்டர்டா இருந்தது தான் எடுத்திருக்கேன் நான். ஓகே. ஓகே, ஸ்டாண்டர்டா இருந்ததுன்னா உங்களுக்கு ஆல்ரெடி செட்டப் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. மேபி இப்ப புது நான் மறுபடியும் அதை கிரியேட் பண்ண தேவையில்லையா இது? இந்த ஆமா, நீங்க மறுபடியும் இது பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா உங்களுக்கு இது உங்களுக்கு ஸ்டாண்டர்டா இருந்ததுன்னா இது எல்லாத்துக்குமே செட்டப் ஆல்ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே ஓகே. ஓகேங்களா? நீங்க இந்த கஸ்டமர் அதுக்கப்புறம் அந்த மாதிரி மேண்டேட்டரி இன்ஃபர்மேஷன் இருக்கும் இல்லையா, அந்த ரெஃபரன்ஸ் டேட்டா செட்டு, ஸோ இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு நீங்க டிரான்சாக்ஷன் போட்டு செக் பண்ணிக்கலாம். கஸ்டமர் அதெல்லாம் பண்ணிட்டேன் சார். ஓகே, அப்படின்னா நீங்க டிரான்சாக்ஷன் ஒன்று போட்டு ஒரு இன்வாய்ஸ் கூட நீங்க இம்போர்ட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. ஐ திங்க் ரிப்ளை பண்ணிட்டோம் நினைக்கிறேன்.
35. ஓகே, கிளிக்கிங் ஆல்ரெடி முடிச்சுட்டோன்னு நினைக்கிறேன். மேபி நான் என்ன பண்ணுறேன்னா ஷிப் கன்ஃபர்மேஷன் I think organization is what is it about? Shipment officer. Organization character, but இது செக் பண்ணோம். இதோட ஆர்டர் ஓகே, ஸ்டேட்டஸ் கன்ஃபார்ம்ல தான் இருக்கு. ஸோ ஷிப்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஆக்சுவலா ஸ்கிரீன் நீங்க கன்ஃபார்ம் பிக் ஸ்லிப்ஸ்லயா இருக்கீங்க? ஆமாங்க, கன்ஃபார்ம் பிக் ஸ்லிப்ல அந்த சர்ச் இதில் இருக்கேன். ஓகே. ஏன்னா இது வந்துட்டு ஆல்ரெடி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் பிக் ஸ்லிப்பை. பட் இது முடிச்சதுக்கப்புறம் நமக்கு அந்த ஷிப் கன்ஃபர்மேஷனில் இந்த இது டீட்டெயில் வரணும். ஏன்னா இது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸ் ஆகும். இன்கேஸ் நம்ம ஸ்கெடியூல் பண்ணுறோம் அப்படின்னா இதில் போயிட்டு நம்ம மேனுவலாக கன்ஃபார்ம் பண்ணணும். பட் நம்ம டூ இட் இமீடியட்லிங்கிற மாதிரி கொடுத்தனால நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இது ஆகிடும். இதில் பார்த்தாலும் நமக்கு கன்ஃபார்ம்டுன்னு தான் இருக்குது. மேபி சேல்ஸோட ஸ்டேட்டஸ் பார்த்தா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆர்டர் மேனேஜ்மெண்ட், ஆர்டர்ஸ், I think 98435. ஓகே, ஸோ நம்மளோடது ஷிப்மெண்ட்டும் முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால தான் நமக்கு இதில் வரல. ஓகே, ப்ராபப்ளி ஐ திங்க் இந்த ரூலில் நம்ம ஆட்டோ ஷிப் கன்ஃபார்ம்னு கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். மேபி ரூலை செக் பண்ணால் நமக்கு தெரியும். ஓகே, ஸோ மேபி இன்வாய்ஸ் ரன் பண்ணி பார்த்தா நமக்கு தெரியும் இது ரன் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஓகே, நான் இது முடிச்சுட்டு உங்களுக்கு மேனுவல் ஆப்ஷன்ஸும் இன்கேஸ் நீங்கள் பண்ணணுன்னா எப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நமக்கு ஆஸ் அ ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு சேல்ஸ் ஆர்டர் கிரியேட் பண்ணியிருந்தோம். அந்த சேல்ஸ் ஆர்டரோட ஸ்டேட்டஸ் வந்துட்டு நமக்கு மாறிடுச்சு, அவைட்டிங் ஃபார் ஷிப்மெண்ட்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட அந்த பேக்கிங் ப்ராசஸ் தான். ஸோ பேக்கிங் ப்ராசஸ் நம்ம சொல்றது வந்துட்டு ஆஃப் த சிஸ்டம். ஸோ அவங்களோட ஆக்சுவல் ஒர்க் என்ன இருக்குங்கிறத சொல்கிறேன்.
ஸோ சிஸ்டம்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பிக் ஸ்லிப் ஜென்ரேஷன் இருக்கும். இந்த பிக் ஸ்லிப் ஜென்ரேஷனுக்கு வந்துட்டு எய்தர் நம்ம வித் டெம்ப்ளேட் வந்துட்டு ஜென்ரேட் பண்ணலாம், வித்தவுட் டெம்ப்ளேட் ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ வித் டெம்ப்ளேட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ ப்ரீடிஃபைன்டாக நம்ம இதுதான் செலெக்ஷன் க்ரைட்டீரியா, இதுதான் வந்துட்டு நமக்கு ஆப்ஷன்ஸ். ஸோ ஆப்ஷன் சொல்றது வந்துட்டு எப்படி சிஸ்டம் ஒர்க் ஆகணும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இது ஆகணுமா, இல்லை மேனுவலாக நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணி அதுக்கப்புறம் பண்ணிக்குமாங்கிறது தான் நம்ம இதில் சொல்கிறோம். இந்த டெம்ப்ளேட்னு சொல்றது அதுதான். ஓகே, டெம்ப்ளேட் ஆர் அந்த ஆப்ஷன்ஸ்னு சொல்றது. ஓகே, ஸோ இப்போ அதுலேருந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஸோ அது உங்களுக்கு அடுத்தது காட்டுறேன். ஸோ நம்மளோட கேஸில் வந்துட்டு நம்ம ஆட்டோ ஷிப் கன்ஃபார்ம் அண்ட் ஆட்டோ பேக் ஸ்லிப் கன்ஃபர்மேஷன் கொடுத்தனால ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பேக் ஸ்லிப்பு நடந்துச்சு. அதுதான் உங்களுக்கு அதில் எடுத்து காமிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் சேல்ஸ் நம்ம ஷிப் கன்ஃபர்மேஷன் நான் நினச்சேன் அது மேனுவல் கொடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால ஷிப் கன்ஃபர்மேஷனில் போய் பார்த்தா எனக்கு அது இல்லை. ஸோ அதுக்கப்புறம் நம்ம சேல்ஸ் ஆர்டர் ஓப்பன் பண்ணி பார்த்தா நமக்கு அவைட்டிங் பில்லிங்னு வருது. ஸோ உங்களுக்கு ஸ்டேட்டஸ் அவைட்டிங் பில்லிங்னு இருக்குது அப்படின்னாலே ஆர்டர் மேனேஜ்மெண்ட் ஆர் சப்ளை செயின் ப்ராசஸ் வந்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ மீனிங் நம்ம பேக் ஸ்லிப் அதாவது அந்த பிக் வேவ் ப்ராசஸும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அட் த சேம் டைம் நம்ம ஷிப் கன்ஃபர்மேஷனும் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் மவுஸ் ஒரு நிமிஷம் மூவ் பண்ணுங்க சார். எங்களுக்கு ஸ்கிரீன் ஆக்சுவலா எது இருக்குன்னு தெரியல. தெரியுதா? இல்ல உங்க மவுஸ் மூவ் ஆகுறதே தெரியல சார். ஆக்சுவலா ஸ்கிரீனே வேற ஸ்கிரீன்ல இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்கெடியூல் ப்ராசஸ் கிளிக் பண்றேன், உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. இல்ல சார், ஆக்சுவலா கன்ஃபார்ம் பிக் ஸ்லிப்ஸ்ல தான் இருக்கு. அப்போ இருந்து அதான் கேட்டேங்க. ஓகே ஓகே, ஒரு நிமிஷம் நான் என்னோட ஸ்கிரீன் ரீஷேர் பண்றேன். இப்போ விசிபிளா இருக்கு சார். ஓகே ஓகே ஃபைன். ஸோ அதுதான். ஸோ உங்களுக்கு அவைட்டிங் பில்லிங் சொல்லிட்டு உங்களுக்கு ஆர்டர் மேனேஜ்மெண்ட் அந்த சேல்ஸ் ஆர்டரில் உங்களுக்கு அந்த ஸ்டேட்டஸ் வருது அப்படின்னா, ஸோ உங்களோட சேல்ஸ் ஆர்டர் க்ரியேஷன் முடிஞ்சுது, உங்களோட பிக்வேவ் முடிஞ்சுது, அதுக்கப்புறம் உங்களோட ஷிப் கன்ஃபர்மேஷன் முடிஞ்சுது. ஸோ ஷிப் கன்ஃபர்மேஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம வெஹிக்கிளில் லோட் எல்லாமே ஏற்றி வச்சுட்டோம், எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ ஒரே ஒரு பார்ட் என்ன பெண்டிங் இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு அந்த பில்லிங். ஏன்னா நீங்கள் கஸ்டமருக்கு கொடுக்கும்போது ஐட்டம் மட்டும் கொடுக்க மாட்டோம், வித் பில் நம்ம கொடுப்போம். ஸோ நீங்கள் ஒரு ஆர்டர் வந்துட்டு அமேசானில் போடுறீங்கன்னா கூட உங்களுக்கு பேக்கேஜ் வரும். பேக்கேஜ் கூடயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அதுதான் வந்துட்டு ஆக்சுவலாக நம்மளோட பேக் ஸ்லிப் ஆர் பேக்கிங் ஸ்லிப்னு சொல்கிறது. ஸோ அதாவது அதில் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆர்டர் டீட்டெயில்ஸ் இருக்கும். அதாவது என்ன ஐட்டம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, அது என்ன குவான்டிட்டிஸில் இருக்குது, அதாவது பேசிக்லி உங்களுக்கு இந்த பேக்கேஜுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறது தான் உங்களோட பேக்கிங் ஸ்லிப் டீட்டெயில்ஸ். அது உங்களோட அந்த பாட்ஸ் மேலே ஒட்டியிருப்பாங்க. ஸோ அது போக ஒரு பெரிய காப்பி ஒன்று இருக்கும், அதுதான் உங்களோட இன்வாய்ஸ். ஓகேங்களா? ஸோ சேம் ப்ராசஸ் தான், சிமிலர் ப்ராசஸ் தான். ஸோ இப்போது நம்ம ஷிப் கன்ஃபர்மேஷன் வரைக்கும் பண்ணிட்டோம். இப்போ லாஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் இந்த இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்கெடியூல் ப்ராசஸ் உங்களுக்கு தெரியும். அந்த டூல்ஸில் போயிட்டு ஸ்கெடியூல் ப்ராசஸ் போனீங்கன்னா வரும். ஸோ இதில் நியூ ப்ராசஸ் கொடுத்துருங்க. நியூ ப்ராசஸ் கொடுத்துட்டு இதில் ஆட்டோ இன்வாய்ஸ் இம்போர்ட்டுங்கிற ப்ரோக்ராம் நீங்கள் ரன் பண்ணிடுங்க. ஓகே, I think so. ஓகே, சாரி, இம்போர்ட் ஆட்டோ இன்வாய்ஸ். ஓகே, ஸோ இம்போர்ட் ஆட்டோ இன்வாய்ஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு பிஸ்னஸ் யூனிட் இது எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போது இதில் நம்மளோட பிஸ்னஸ் யூனிட் வந்துட்டு US1 பிஸ்னஸ் யூனிட். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இதில் டிரான்சாக்ஷன் சோர்ஸ் வந்துட்டு DOOன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், டிஸ்ட்ரிபியூட்டட் ஆர்டர் ஆர்கஸ்ட்ரேஷன். ஓகே, ஸோ இது செலக்ட் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட் டேட் வந்துட்டு இன்னைக்கு டேட் கொடுத்துக்குங்க. ஸோ தட் நீங்கள் நேற்று ஒரு டிரான்சாக்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கீங்கன்னா கூட உங்களுக்கு அது எல்லாமே சிஸ்டம் பிக் பண்ணிடும். ஓகே, ஸோ மற்றது எல்லாமே உங்களுக்கு ஆப்ஷனல் தான். இன்கேஸ் நீங்கள் ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராப்ளி பை கஸ்டமர் இம்போர்ட் பண்ணுறீங்க, இல்லாட்டி பை இந்த கஸ்டமர் அக்கௌண்ட் நம்பர், இல்லாட்டி பை டேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்துட்டு ஒரே ஒரு இன்வாய்ஸ் தான். ஸோ அதனால் நான் ஆஸ் இட் இஸ் ரன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பிஸ்னஸ் யூனிட் மட்டும் நான் கொடுத்துட்டு ரன் கொடுத்துறேன். ஸோ கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இது ஒரு ரிப்போர்ட் ஒன்று ஜென்ரேட் பண்ணும். ஸோ அந்த ரிப்போர்ட்டில் வந்துட்டு நமக்கு தெரியும் அந்த இன்வாய்ஸ் க்ரியேட் ஆகிருக்கா, இல்லாட்டி அந்த இன்வாய்ஸில் ஏதாச்சும் இஷ்யூ இருக்கான்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ நமக்கு இஷ்யூ எதுவுமே இல்லை, எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு ரிசீவபிளில் பில்லிங் சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கும். ஸோ அந்த பில்லிங்கில் போயிட்டு நீங்கள்
இந்த டிஓஓ போட்டு இன்னைக்கு டேட் போட்டு தேடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டிரான்சாக்ஷன் கிரியேட் ஆயிருக்கும். ப்ரொவைடட் நமக்கு இது வந்துட்டு சக்ஸஸ் ஆகிட்டு எந்த இஷ்யூமே இல்லை அப்படின்னா. ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு எக்ஸிக்யூஷன் ப்ரோக்ராம் வந்துட்டு ஒன்று ஜென்ரேட் ஆகும். ஸோ உங்களுக்கு இந்த இன்வாய்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ நீங்கள் ஆர்டர் மேனேஜ்மெண்ட் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட்டஸ் வந்துட்டு க்ளோஸ்டுன்னு மாறிடும். ஸோ அவைட்டிங் ஃபார் பில்லிங் தான் வந்துட்டு உங்களுக்கு லாஸ்ட்டுக்கு முந்தின ஸ்டேட்டஸ். உங்களுக்கு அது முடிஞ்சிச்சு அப்படின்னா இதில் உங்களுக்கு க்ளோஸ்டுன்னு ஆகிடும். ஸோ இதுலேருந்து ஃபைனான்ஸ் டீம் எடுத்து ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணிப்பாங்க. ஓகே, ஏன்னா நம்ம இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம். இந்த இன்வாய்ஸிங்லேருந்து ஸோ ப்ராப்ளி ஒரு சில கேசஸ்க்கு அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் கூட பண்ணுவாங்க. இன்னொரு சில கேசஸ்க்கு வந்துட்டு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கஸ்டமர் அமௌண்ட் கொடுக்கும்போது ரிசிப்ட் மட்டும் கிரியேட் பண்ணிப்பாங்க. ஓகே ஓகே ஸோ இந்த ப்ராசஸ் முடிஞ்சுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இம்போர்ட் ஆட்டோ இன்வாய்ஸ் எக்ஸிக்யூஷன் ரிப்போர்ட். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு I think ஓகே ஸோ இது ப்ராசஸ் ஆகிடுச்சு. ஸோ மேபி நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இன்வாய்ஸ் ஸ்க்ரீனுக்கு போயிட்டு செக் பண்ணிடலாம். ஓகே ஓகே ஸோ பிஃபோர் தட் நம்ம சேல்ஸ் ஆர்டர் நம்பர் போட்டுட்டு ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிடுவோம். ஸோ நம்மளோட சேல்ஸ் ஆர்டர் நம்பர் 98435. ஓகே, ஸோ நீங்கள் இதை வச்சு செக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இங்கே வந்துட்டு உங்களுக்கு ஸ்டேட்டஸ் க்ளோஸ்ன்னு மாறல, இன்கேஸ் அவைட்டிங் பில்லிங்லேயே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இன்வாய்ஸ் கிரியேட் ஆகலைன்னு அர்த்தம். அது இன்வாய்ஸ் கிரியேஷனில் ஏதாச்சும் இஷ்யூ இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அவைட்டிங் பில்லிங்கில் இருக்குது அப்படின்னா ஸோ அவைட்டிங் பில்லிங்கில் இருக்குது அப்படின்னா ரெண்டே ரீசன் தான். ஒன்று ப்ராப்ளி நம்மளோட இன்டர்ஃபேஸில் இருக்கும், நம்ம ஷிப் கன்ஃபர்மேஷன் பண்ணி ரெடியாக வச்சுருப்போம், இன்னும் நம்ம புஷ் பண்ணலன்னு அர்த்தம். அப்படி இல்லை அப்படின்னா இன்வாய்ஸ் கிரியேஷனில் ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குன்னு அர்த்தம். ஸோ லெட்ஸே உங்களுக்கு அந்த ரிசீவபிள் ரோல் இல்லை, இல்லாட்டி ஏதோ ஒரு இஷ்யூவாக இருக்கலாம். அந்த டிரான்சாக்ஷன் டைப் கொடுத்தது தப்பாக இருக்கலாம், இல்லாட்டி நம்ம கஸ்டமர் ஒன்று கொடுத்துருப்போம் அது தப்பான கஸ்டமராக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எனி இஷ்யூ இருக்கலாம். ஓகே, ஸோ இப்போ க்ளோஸ்டுன்னு ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு இது கிரியேட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ரிசீவபிள் ஃபார் ஐ திங்க் ரிசீவபிள் ஆக்சஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பில்லிங் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பில்லிங் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் ரைட் சைடில் ஒரு இது ஐக்கன் ஒன்று இருக்கும். ஸோ இதில் மேனேஜ் டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ இந்த மேனேஜ் டிரான்சாக்ஷன்ஸில் டிரான்சாக்ஷன் சோர்ஸ் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆர்டர் ஆர்கஸ்ட்ரேஷன். ஓகே, ஸோ இதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஐ திங்க் இன்னைக்கு டேட்டில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இல்லாட்டி நேற்று டேட்டில் இருக்கும். இன்னைக்கு டேட்டு தான். ஓகே, ஸோ இதுதான். ஸோ இப்போது இதுதான் வந்துட்டு நம்ம கிரியேட் ஆன டிரான்சாக்ஷன். ஓகே, ஸோ பை டிஃபால்ட் உங்களுக்கு இது கம்ப்ளீட்டில் இருக்கும். ஸோ இங்கே இன்வாய்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டுன்னு ஆச்சுன்னா தான் இந்த ப்ராசஸ் முடியும். ஓகேங்களா, ஸோ இப்போ நீங்கள் இது வெரிஃபை பண்ணிங்கன்னா அமௌண்ட் நமக்கு இதுதான். ஸோ இப்போ இதுதான் வந்துட்டு நம்மளோட இன்வாய்ஸ் தான் நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா இங்கே கீழே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் உங்களோட சேல்ஸ் ஆர்டர் நம்பர் இருக்கும். ஓகே, சோர்ஸ் ஆர்டர் நம்பருங்கிறது தான் உங்களோட சேல்ஸ் ஆர்டர் நம்பர். ஸோ இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா இதுதான் 98435. இதுதான் நம்மளோட சேல்ஸ் ஆர்டர் நம்பர். ஓகே, ஸோ இது முடிஞ்சது, இன்வாய்ஸிங் முடிஞ்சது. ஓகே, ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் O2C சைக்கிள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஸ்டெப் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா நம்மளோட ரிசிப்ட். இப்போ இன்வாய்ஸிங் முடிஞ்சிட்டோம். ஸோ லாஸ்ட்லி பார்த்தீங்க, ஸோ இந்த பார்ட் எல்லாமே ஃபைனான்ஸ் தான் பண்ணுவாங்க. பட் உங்களுக்கு ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் நான் சொல்கிறேன், எப்படி டிரான்சாக்ஷன் கிரியேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ஓகே, ஸோ ரிசிப்ட்டுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் அமௌண்ட் பே பண்ணாங்க அப்படின்னா அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணோம் இல்லையா. ஏன்னா இப்போ நம்ம இன்வாய்ஸ் புக் பண்ணும்போது கஸ்டமர் நமக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ கஸ்டமர் இப்போ அமௌண்ட் அதே மாதிரி நமக்கு திருப்பி தரும்போது நம்ம அதையும் ரெக்கார்ட் பண்ணோம் இல்லையா, இந்த மாதிரி நமக்கு அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான். ஓகேங்களா, ஸோ இதில் பிஸ்னஸ் யூனிட் 1ன்னு கொடுத்துட்டு ஸோ ஏதோ ஒரு ரிசிப்ட் மெத்தட் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா
ஸோ லெட்ஸ் சே இந்த கேஸில் செக்குன்னு சொல்லிட்டு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். சாரி, கிரெடிட் கார்டுன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ செலக்ட் பண்ணிட்டு ஸோ லெட்ஸ் சே 540. ஓகேங்களா? ஸோ 540ன்னு சொல்லிட்டு நான் ஒரு இது கொடுத்துருக்கேன். ஸோ கொடுத்துட்டு இதில் நேம், ஸோ கஸ்டமர் நேம் இதுதான், கம்ப்யூட்டர் சர்வீஸ் அண்ட் ரெண்டல். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் இந்த ஆரோ மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா சப்மிட் அண்ட் அப்ளை மேனுவலி போடும். ஓகே, சைட் செலக்ட் பண்ணலாம். சைட் என்ன சைட்டு, ஒரு நிமிஷம் நான் சைட்டு மட்டும் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுதான் சைட்டு. ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது இதில் சப்மிட் அண்ட் அப்ளை மேனுவலி. ஓகேங்களா? ஸோ இதில் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ நமக்கு அங்கே க்ரியேட் ஆச்சு இல்லையா அந்த இன்வாய்ஸை. ஸோ அந்த இன்வாய்ஸை நம்ம இதில் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு இதில் ஆட் ஓப்பன் ரிசீவபிள்ஸ்ன்னு கொடுத்துட்டு டிரான்சாக்ஷன் நம்பர், ஸோ இதுதான் நம்மளோட டிரான்சாக்ஷன் நம்பர். டிரான்சாக்ஷன் நம்பர் கொடுத்துட்டு சர்ச் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி நம்மளோட டிரான்சாக்ஷன் நம்பர் வரும். ஓகே, ஸோ இதை ஆட் அண்ட் டன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இதில் ஆட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேலன்ஸ் அமௌண்ட் ஏதாச்சும் இருந்ததுன்னா காட்டும். ஸோ அந்த பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் மட்டும் இருக்கும். ஏன்னா நம்ம 540 கொடுத்தோம் எக்ஸாக்ட்லி. ஸோ ஆக்சுவல் பில் பார்த்தீங்கன்னா 540.79. ஸோ அந்த 79 மட்டும் பேலன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதை சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த O2C சைக்கிள் வந்துட்டு முடிஞ்சிடும். அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சேல்ஸ் ஆர்டர் கிரியேட் பண்ணோம், அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பேக்கிங் ஸ்லிப் அந்த கன்ஃபர்மேஷன் பண்ணோம், மூணாவது வந்துட்டு ஷிப் கன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்வாய்ஸ் கிரியேஷன், அதுக்கப்புறம் ரிசிப்ட். ஓகே, ஸோ லாஸ்ட்லி உங்களுக்கு இந்த மேனுவல் ஆப்ஷனும் நான் அப்படியே சொல்கிறேன். ஓகே, எக்ஸிக்யூஷன். ஓகே, ஸோ இதில் ஜஸ்ட் நான் கொடுக்கணும், நமக்கு டிரான்சாக்ஷன் இருக்காது பிகாஸ் நம்ம சேல்ஸ் ஆர்டர் எதுவுமே க்ரியேட் பண்ணல. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் ஃபார் இது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதாவது இன்கேஸ் நீங்கள் மேனுவலாக கொடுக்கணும் அப்படின்னா ஸோ இப்போது இதில் ஆப்ஷன்ஸ்ன்னு கொடுத்தோம் அப்படின்னா இதில் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆட்டோ கன்ஃபார்ம் பிக்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஷிப் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரியேட் ஷிப்மெண்ட்னு இருக்கும். ஸோ கிரியேட் ஷிப்மெண்ட் எனேபிள் பண்ணிட்டு ஆட்டோ கன்ஃபார்ம் பிக்ன்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா பிக்வேவ் சொல்லிட்டு நம்ம ஒன்று கன்ஃபர்மேஷன் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் நான் உங்களுக்கு அந்த கன்ஃபர்மேஷன் ஸ்க்ரீனில் காமிச்சிருந்தேன். அதில் நமக்கு லிஸ்ட் ஆஃப் வேல்யூவில் வரலன்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா நமக்கு இங்கே வந்துட்டு இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இன்கேஸ் நம்ம இதை டிசேபிள் பண்ணிவிட்டு திருப்பி அதை ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த கன்ஃபர்மேஷன் நீங்கள் மேனுவலாக பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட் திங். ஸோ ரெண்டாவது வந்துட்டு நம்ம அந்த ஷிப் கன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு ஒரு ஸ்க்ரீனில் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதில் அகெயின் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்துட்டு நீங்கள் டிசேபிள் பண்ணணும். இது கம்ப்ளீட்லி உங்களுக்கு பேஸ்ட் ஆன் தி பிஸ்னஸ் சினாரியோ. ஸோ பிஸ்னஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தான் வேணும்னு சொன்னாங்கன்னா ஸோ இது எந்த மாதிரி சினாரியோஸ்க்கு உங்களுக்கு வரும் அப்படின்னா இன்கேஸ் நீங்கள் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்கு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறீங்கன்னா அப்போ உங்களுக்கு மேனுவலாக ஒன்றொன்னாலாம் பண்ண மாட்டாங்க. ஸோ ப்ராப்ளி ஒரு சில பிஸ்னஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஒன்றொன்னா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஈவன் இன் ரீட்டைல் பிஸ்னஸ் லைக் நீங்கள் வால்மார்ட்டோ இல்லை ஏதோ ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கோ நீங்கள் போகிறீங்க அப்படின்னா
ஸோ நீங்கள் ஒன்றா செக் பண்ணிட்டு ஷிப்மெண்ட்லாம் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா கஸ்டமர் ஜஸ்ட் வர்றாங்க, ஐட்டம் எடுத்துகிட்டு பில் போட்டு கிளம்ப போகிறாங்க. ஓகே, ஸோ அப்போது அந்த கேசஸ்க்கெல்லாம் ஆட்டோ கன்ஃபார்ம் அண்ட் ஆட்டோ ஷிப்மெண்ட் கொடுத்துரும். ஸோ இதே இது நம்ம செக் பண்ணிட்டு தான் கொடுக்கணும்னா அப்போது இந்த 2 ஆப்ஷன் வந்துட்டு நம்ம டிசேபிள் பண்ணிடுவோம். ஸோ டிசேபிள் பண்ணோம்னா நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு அந்த 2 ஆப்ஷன்ஸ், ஷிப் கன்ஃபர்மேஷன் அண்ட் பேக்கிங் ஆர் பிக் வேவ் கன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? ஸோ அது கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு முடிஞ்சிடும். ஓகே, ஸோ மற்ற ப்ராசஸ் எல்லாமே சேம் தான் உங்களுக்கு. ஸோ இது முடிச்சுட்டு நீங்கள் இன்வாய்ஸ் மட்டும் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப்ளை செயின் ப்ராசஸ் முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி அந்த ரிசிப்ட் மட்டும் கஸ்டமர்கிட்டருந்து எப்போ வருதோ ஸோ அப்போ வந்துட்டு அவங்க கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க. ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கு ஆர்டர் மேனேஜ்மெண்ட் டிரான்சாக்ஷன் அண்ட் ஃபைனான்ஸோட இம்பேக்ட். ஓகேங்களா? ஓகே, ஸோ ஏதாச்சும் கொஸ்டின் இருக்குங்களா? No, sir. ஓகே, ஸோ இது ஆர்டர் மேனேஜ்மெண்ட் இதுதான் உங்களுக்கு. ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு இதில் பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகேங்க, தேங்க்யூ. சார் நெக்ஸ்ட் இன்வென்ட்ரி மாடியூல் எடுக்கிறீங்களா? இல்லை அதுதான் எனக்கு தெரியல. நீங்கள் அவர்கிட்ட ஒரு தடவை கேட்டுருங்க. ஏன்னா அவர்கிட்ட கேட்டும்போது இன்னொரு கன்சல்டன்ட் எடுப்பாருன்னு சொன்னார். பட் உங்களுக்கு அவர் எடுத்திருக்காரான்னு தெரில. இன்கேஸ் வேணும்னா சொல்லுங்கள், நான் எடுக்கிறாது. அது ஆக்சுவலா ஒரு ஐட்டம் கிரியேட் ஒரு ஓரலா ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொல்லுங்க சார். அது டீடைலா எங்களுக்கு தெரியலண்ணா. ஓகே, ஒரு ஐட்டம் கிரியேட் பண்றது மட்டும்தான் அது வரைக்கும் தான் தெரியும். பட் அந்த ஓகே, ஹோலா தட் மீன்ஸ் டீடைலா இப்ப நீங்க இதுல எக்ஸ்பிளைன் பண்ணீங்க இல்லையா, அந்த மாதிரி இது தெரியும். ஓகே, சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். நான் அதை அவர்கிட்ட பேசிட்டு நான் நெக்ஸ்ட் கிளாஸ் இன்வென்ட்ரி வேணா பார்ப்போம். இல்ல இப்ப ஒரு ஓரலா ஒரு எக்ஸ்பிளனேஷன் மட்டும் கொடுக்குறீங்களா சார்? ஓகே, ஓகே, ஃபைன், நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ இன்வென்ட்ரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன டிரான்சாக்ஷன் வரும்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு உங்களோட மாஸ்டர்ஸ். ஸோ மாஸ்டர்ஸ்ன்னு நம்ம சொல்றது வந்துட்டு ஐட்டம் கிரியேஷன் தான் மாஸ்டர்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இன்வென்ட்ரியோட டிரான்சாக்ஷன். ஸோ இன்வென்ட்ரியோட டிரான்சாக்ஷன் சொல்லும்போது இந்த இதில் வரும் உங்களுக்கு இந்த சப்ளை செயின் எக்ஸிக்யூஷன் இருக்கு இல்லையா? ஸோ இதில் உங்களுக்கு இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டில் உங்களுக்கு பேசிக்லி என்னென்ன இருக்கும் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்துட்டு உங்களோட ஐட்டம்ஸ். ஸோ ஐட்டம்ஸ் சொல்லும்போது, ஸோ லெட்ஸே எனக்கு ஒரு லேப்டாப் இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு ஒரு சோப் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் இருக்குது. அப்போ இந்த சோப்ஸ் எல்லாம் வச்சுருப்பேன். சோப்லேயே நிறைய கேட்டகரிஸ் எல்லாம் வச்சுருப்பேன். ஸோ இந்த கேட்டகரிஸ் எல்லாமே நம்ம அந்த ப்ரொக்யூர்மெண்ட் பார்க்கும்போது பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுதான். ஓகேங்களா? ஸோ பட் அங்கே நம்ம கிரியேட் பண்ணுற ஐட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நம்மகிட்ட இருப்பு எவ்வளோ இருக்குது, அதாவது ஆன் ஹேண்டில் எவ்வளோ இருக்குங்கிறது நமக்கு இங்கே தான் தெரியும். அதாவது லெட்ஸே நான் ஒரு ரா மெட்டீரியல் வந்துட்டு இந்த சோப் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ஒரு 100 குவான்டிட்டிஸில் ரா மெட்டீரியல் வாங்கியிருக்கேன். அப்போது இந்த 100 குவான்டிட்டிஸ் ரா மெட்டீரியலை வச்சு நான் எவ்வளோ ஃபினிஷ் குட்ஸ் எடுத்து வர முடியும் அப்படின்னா, ஸோ ப்ராபப்ளி ஒரு 20 வந்துட்டு என்னால் எடுத்துகிட்டு வர முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த 20 எடுத்துகிட்டு வர்றேன் அப்படின்னா எனக்கு இதை கன்சியூம் பண்ணி இவ்வளோ வருது. அப்போது என்னால் எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் அப்படின்னா, ஒன்று வந்துட்டு என்னோட கேட்டகரி அண்ட் ஐட்டம் இருக்குது. ஓகே, ஸோ அப்போது அதோட ஆப்ஷன் உங்களுக்கு எங்கே இருக்கும்னா இந்த இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லையா? இதில் நீங்கள் இன்வென்ட்ரின்னு சொல்லிட்டு மாற்றிடுங்க. இன்வென்ட்ரின்னு மாற்றிட்டீங்க அப்படின்னா, ஸோ இது பேசிக்லி எதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னா இன் அண்ட் அவுட்டை வச்சு தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன்னா மேனேஜ் ஐட்டம் குவான்டிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு இதை கொடுக்குறேன். ஓகே, ஸோ இதில் நம்மளோட ஐட்டம் ஐ திங்க் 95001 நினைக்கிறேன். அதுதான். ஓகே, ஸோ இதில் ஆன் ஹேண்ட் மட்டும் நான் எடுக்கிறேன். ஸோ ப்ராப்ளி நான் ரிசீவிங் அண்ட் இன்பவுண்ட் கூட எடுத்துக்கலாம். பட் இந்த கேஸில் நான் வந்துட்டு ரிசீவிங்லாம் எடுக்கல. ஸோ நான் ஆன் ஹேண்ட் மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போது இது கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு காட்டும். ஸோ ஓகே, ஸோ இப்போது இந்த கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது எனக்கு பை ஆர்கனைசேஷன் கார்டு, இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான், பட் ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் நான் சொல்கிறேன்.
அப்போ இந்த ஐட்டம், ஸோ இது வந்துட்டு ஸ்பெசிஃபிக் டு ஒரு ஐட்டம் பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளி ஒரு 100-200 ஐட்டம்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அது எல்லாமே நீங்கள் பார்க்கணுன்னா ஒரு ரிப்போர்ட்டாக எடுத்து பார்த்துப்பாங்க யூஸ்வலி ஆஸ் அ ப்ராக்டிஸ் இன் ஐ மீன் இன் இம்ப்ளிமெண்டேஷன் சொல்கிறேன். பட் சிஸ்டமில் நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக் ஐட்டமில் இந்த ஆர்கனைசேஷனில் உண்மையிலேயே குவான்டிட்டி இருக்கா இல்லையா அதெல்லாம் நீங்கள் எங்கே பார்த்துக்கலாம்னா நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். ஆன் ஹேண்ட் எவ்வளோ இருக்குது, ரிசீவிங் எவ்வளோ இருக்குது, இன்பவுண்ட் எவ்வளோ இருக்குது, இதை பொறுத்து உங்களோட ஆன் ஹேண்ட் குவான்டிட்டிஸ் இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா வியூ ஐட்டம் அவைலபிலிட்டி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது எல்லாமே வரும். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இதுக்கு ஒரே ஒரு சப் இன்வென்ட்ரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ராப்ளி உங்களுக்கு நிறைய சப் இன்வென்ட்ரி இருந்தது அப்படின்னா இதில் அகெயின் உங்களுக்கு ஒரு பிரேக்கப் காட்டும். பட் இதில் உங்களுக்கு ஒன்று தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் தி ஆர்கனைசேஷன் ஒன்று தான் கிரியேட் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஓகே இதுக்கு வந்துட்டு நம்ம லாட் எனேபிள் பண்ணியிருக்க மாட்டோம். பிகாஸ் இது வந்துட்டு உங்களோட லேப்டாப் பர்ச்சேஸ். ஏன்னா இது இந்த ஐட்டம் தான் வந்துட்டு நம்ம இந்த சேல்ஸ் ஆர்டரில் கொடுத்துருந்தோம். ஓகே, ஸோ சேல்ஸ் ஆர்டரில் நம்ம லேப்டாப்னு கொடுத்த ஐட்டம் நம்பர் தான் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இது ஆக்சுவலாக உங்களோட ரா மெட்டீரியல் ஆர் உங்களோட மேனுஃபேக்சர்ட் ஐட்டம் அப்படின்னா உங்களோட லாட் நம்பர், சீரியல் நம்பர் எல்லாமே இருக்கும். ஸோ லாட் நம்பர் அண்ட் சீரியல் நம்பர்னா என்ன அப்படின்னா, நான் இப்போ ஒரு மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அப்படின்னா எந்த பேட்சில் மேனுஃபேக்சர் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த பேட்சை தான் வந்துட்டு நம்ம லாட் டீட்டெயில்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு ஐட்டம் போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் நம்பர் எதுக்குன்னா ட்ராக்கிங் பர்பஸ்க்கு. ஏன்னா இப்போ ஒரு பேட்ச்ல நான் ஒரு 100 குவான்டிட்டிஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அப்போது இந்த 100மே வந்துட்டு எனக்கு பேக் ஆகிட்டு வெளில போயிடுச்சா, இல்லை ஒரு 10 குவான்டிட்டி வந்துட்டு எனக்கு இங்கேயே தங்கிடுச்சா. ஸோ தங்கிடுச்சா மீனிங் எனக்கு இந்த இன்வென்ட்ரியில் இருந்துகிட்டே இருக்கும், இது கிளியர் ஆகாது. அப்போது நான் ப்ராப்ளி ஒரு 1 இயர் ஆர் 2 இயர் கழிச்சு பார்க்கும்போது எனக்கு இது ஒரு ஸ்க்ராப்பாக மட்டும்தான் இருக்கும். இதை திருப்பி நான் ரீசேல் பண்ண முடியாது, ரீசேல் ஆர் எனி சேல்ஸ் டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இப்போ அந்த ட்ராக்கிங் பர்பஸ்க்கு நம்ம கிரியேட் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் நம்பர். அப்போது இந்த சீரியல் நம்பர் ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் வரும். ஓகே, ஒவ்வொரு ஐட்டம் ஆர் ஒவ்வொரு லாட்டுக்கும் வரும். ஓகே, பட் இந்த கேஸுக்கு நம்ம சீரியல் ஆல் லாட் வந்துட்டு கிரியேட் பண்ணல. ஸோ இன்வென்ட்ரி ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்ணும்போது நம்ம பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ ப்ராப்ளி ஏன்னா ப்ரொக்யூர்மெண்ட் உங்களுக்கு காட்டும்போது அந்த ப்ரீரெக்விசைட்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சிலது காமிச்சிருப்பேன். அதாவது அதில் வந்துட்டு ப்ராபப்ளி இப்போ நம்ம ஒரு ஐட்டம் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஐட்டத்துக்கு இன்வென்ட்ரி ஆர்கனைசேஷன் எப்படி டேக் பண்ணுறோம், ஏன் வந்துட்டு 001 கொடுக்குறோம், ஏன் அந்த இன்னொரு இன்வென்ட்ரி ஆர்கனைசேஷன் நம்ம போன கிளாஸில் வச்சுருந்தோம், அது நமக்கு ரிஃப்ரெஷ் ஆயிடுச்சு, அதனால நான் புதுசு மறுபடியும் கிரியேட் பண்ணல. பட் இன்கேஸ் பண்ணுறீங்கன்னா அது எப்படி இம்பேக்ட் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அதுதான் நான் இங்கே ரெஃபர் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ இது வந்துட்டு எய்தர் நீங்கள் ஐட்டம் லெவலில் வச்சுக்கலாம் இல்லாட்டி ஆர்கனைசேஷன் லெவலில் வச்சுக்கலாம். ஸோ யூஸ்வலி ஆர்கனைசேஷன் லெவலில் வச்சுருப்பாங்க. ஸோ இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் கூட இங்கே காட்டும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நீங்கள் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டை பற்றி சொல்லும்போது. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுலேயே இந்த டிரான்ஸ்ஃபர்ஸ் இருக்கும். ஸோ டிரான்ஸ்ஃபர் வந்துட்டு எய்தர் உங்களுக்கு சப் இன்வென்ட்ரி. ஸோ சப் இன்வென்ட்ரின்னா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஒரு இன்வென்ட்ரி ஆர்கனைசேஷன் இருக்குது. ஸோ இந்த இன்வென்ட்ரி ஆர்கனைசேஷனுக்குள்ளேயே ஒரு சின்ன யூனிட் வச்சுருக்கேன். லெட்ஸ் அசம்பிளி யூனிட் இருக்குது அப்படின்னா அப்போ இந்த அசம்பிளி யூனிட்டை என்னவா கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னா சப் இன்வென்ட்ரி யூனிட். அப்போது எனக்கு அசம்பிளி யூனிட் 1 இருக்குது, அசம்பிளி யூனிட் 2 இருக்குது. ஓகே, இந்த அசம்பிளி யூனிட் 1ல வந்துட்டு குவான்டிட்டிஸ் அதிகமாக இருக்குது, அசம்பிளி யூனிட் 2ல வந்துட்டு கம்மியாக இருக்குது. அப்போது அசம்பிளி யூனிட் 1லேருந்து நான் ரெக்வஸ்ட் கேட்குறேன்னா அதுதான் வந்துட்டு எனக்கு சப் இன்வென்ட்ரி ட்ரான்ஸ்ஃபர். ஓகே, ஸோ இது உங்களுக்கு இன்வென்ட்ரினா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், ஒரு இன்வென்ட்ரியிலேருந்து இன்னொரு இன்வென்ட்ரிக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் உங்களோட இன்ட்ரா ஆர்கனைசேஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஆர் இன்வென்ட்ரி ட்ரான்ஸ்ஃபர். ஓகேங்களா, ஸோ இதோட ரிலேட்டட் டிரான்சாக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு இதெல்லாமே. ஸோ ப்ராஜெக்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாமே ரிலேட்டட் டு ப்ராஜெக்ட்னு வச்சுக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் உங்களோட இந்த மூமெண்ட் ரெக்வெஸ்ட்னா உங்களுக்கு ஒன்றும் இல்லை, இந்த பேக்கிங் இதெல்லாம் சொன்னேன் இல்லையா. ஸோ அதுதான் உங்களுக்கு மூமெண்ட் ரெக்வெஸ்ட். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டரும் உங்களுக்கு இதே தான், அதாவது இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் என்டிட்டி டு அதர் என்டிட்டி. ஓகே, ஸோ ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம் பட் இன்னும் டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகிருக்காது. ஸோ அதெல்லாம் நீங்கள் ட்ராக் பண்ணோன்னா இந்த பெண்டிங் டிரான்சாக்ஷனில் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ சிமிலர்லி கம்ப்ளீட்டட் டிரான்சாக்ஷன் இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ரிசர்வேஷன் இன்டர்ஃபேஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த இம்போர்ட் ப்ராசஸ் கூட வரும்.
அது நம்மளால பார்க்க முடியாது. ப்ராபப்ளி உங்களுக்கு வேணும்னா நான் உங்களுக்கு சொல்றேன். எப்படி உங்களுக்கு இது ரன் ஒர்க் ஆகுங்கிறது வேணா நான் சொல்றேன். ஓகே. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கொஞ்சம் முன்னாடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இல்லையா? அந்த லாட் அந்த சீரியல் நம்பர், அதாவது அந்த பேட்ச் சீரியல் அதுதான் இது. ஸோ இன்கேஸ் நீங்க அந்த லாட் சீரியல்லாம் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க இதுல ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ இதுல 2 ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு. ஸோ ஒண்ணு வந்துட்டு எய்தர் நீங்க ஐட்டம் ரிசீவ் பண்ணும்போது நீங்க இந்த லாட் அண்ட் சீரியல் ஜென்ரேட் பண்ணலாம். இல்ல நீங்க இதுல ஜென்ரேட் பண்ணணும்னா, இதுல கூட நீங்க அந்த லாட் அண்ட் சீரியல் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் இந்த பிக் கிளிப் எல்லாமே உங்களுக்கு இதுதான். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஷிப்பிங்ல பார்த்தோம் இல்லையா? சேல்ஸ் ஆர்டர் பார்க்கும்போது. ஸோ அதேதான். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே உங்களோட இந்த டீட்டெயில்ஸ் தான். அதுக்குள்ள அந்த ரிவ்யூ பண்ற இன்ஃபர்மேஷன் தான். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்வென்ட்ரி டிரான்சாக்ஷன்ஸ். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைக்கிள் கவுண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ சைக்கிள் கவுண்ட் அண்ட் ஃபிசிக்கல் இன்வென்ட்ரின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இது 2 இருக்கு. ஸோ இது ப்ராப்ளி நான் உங்களுக்கு திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இன்வென்ட்ரி கவுண்ட் அதுக்கப்புறம் ரெப்ளனிஷ்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா? உங்களுக்கு ஒரு 100 குவான்டிட்டிஸ் இருக்கு. அதுல 90 நீங்க கொடுத்தீங்க. பை 10 மட்டும் பை மிஸ்டேக் வந்துட்டு நீங்க செல் பண்ணாம வச்சிருக்கீங்க. ஓகே. அப்போ இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், அதுக்கப்புறம் பிசிக்கல் இன்வென்ட்ரி கவுண்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ அது எல்லாமே தான் வந்துட்டு உங்களுக்கு இந்த ஆப்ஷன். ஸோ அதுதான் கவுண்ட்னு சொல்றோம். ஓகே. அதுக்கப்புறம் ஷிப்மெண்ட் பிக் எல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ ஷிப்மெண்ட் நம்ம பார்ட் ஆஃப் ஆர்டர் மேனேஜ்மெண்ட் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அந்த ப்ராசஸ் தான். ஓகே. அதே மாதிரி பிக்கும் நம்ம பார்த்தது தான். அதுக்கப்புறம் ரிசிப்ட் வந்துட்டு நம்ம ப்ரொக்யூர்மெண்ட் பார்க்கும்போது நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் தான். அதாவது ஒன்று வந்துட்டு ரிசிப்ட் கிரியேஷன் ஒன்று பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அந்த அதாவது இன்ஸ்பெக்ஷன் இருக்குன்னா அது எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புட்டவே டிரான்சாக்ஷன்ஸு இதெல்லாமே பார்த்துருந்தோம். ஓகே. ஸோ இது திருப்பி பாருங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்க. பார்ட் ஆஃப் இன்வென்ட்ரி நான் திருப்பி அது கூட கவர் பண்ணுறேன். பட் இது வந்துட்டு உங்களுக்கு பார்ட் ஆஃப் ப்ரொக்யூர்மெண்ட். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் கிளாரிஃபிகேஷன் வேணும்னா சொல்லுங்க. நான் திருப்பி உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே. ஸோ இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அட் ஹை லெவல் இதுதான் இருக்கும். ஸோ ப்ராப்ளி இன் டர்ம்ஸ் ஆஃப் செட்டப்ஸ் உங்களுக்கு 1 or 2 திங்ஸ் வரும். ஸோ அது நான் உங்களுக்கு அகைன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஐ மீன் அட் ஹை லெவல் உங்களுக்கு இதுதான். ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருக்கா? இல்லை எனி அதர் மோர் இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் வேணுங்கிற மாதிரி இருக்கா? நோ சார், இதுல இது டவுட் இல்லை. ஓகே. சார் ஆக்சுவலி இந்த ஃபைல் பேஸ்டு டேட்டா இம்போர்ட் அந்த அப்படின்னா என்னன்னு? ஃபைல் பேஸ்ட் டேட்டா இம்போர்ட்னா உங்களுக்கு 2 இருக்கு. அதாவது நமக்கு மாஸ்டர் டேட்டா இம்போர்ட் பண்ணுவோம் ஒன்று. ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ ப்ரொக்யூர்மெண்ட் பார்த்தோம் இல்லையா? இப்போ ப்ரொக்யூர்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ச்சேஸ் ஆர்டர்லாம் இம்போர்ட் பண்ணும்போது, அதாவது ரியல் டைமாக நீங்கள் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணும்போது ஓப்பன் பர்ச்சேஸ் ஆர்டர்னு சொல்லுவோம். ஓப்பன் பர்ச்சேஸ் ஆர்டர் அப்படின்னா உங்களுக்கு அன்பெய்ட் ஆர் ரிசீவ் ஆகாத பர்ச்சேஸ் ஆர்டர்ஸ் தான் உங்களுக்கு இது. ஓகேங்களா? அப்போ இது வந்துட்டு நீங்க 2 டைப்பா பண்ணலாம். ஒன்னு ஏடிஎஃப்டிஏ. ஏடிஎஃப்டிஏங்கிறது வந்துட்டு சிஸ்டம் கூட லிங்க் ஆயிருக்குது. இன்னொன்னு வந்துட்டு எஃபிடிஐ. எஃபிடிஐ தான் வந்துட்டு நீங்க சொல்ற ஃபைல் பேஸ்ட் டேட்டா இம்போர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்துட்டு ஒரு ஐட்டம் வந்துட்டு இம்போர்ட் பண்றேன் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு எனக்கு எஃபிடிஐ டெம்ப்ளேட் வந்துட்டு தனியா இருக்கும். அது நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னா ஐட்டம் போட்டீங்கன்னா அந்த ஆரக்கிள் ரெபாசிட்டரி வந்துட்டு ஒன்று உங்களுக்கு இருக்கும். ஓகே. அது கீழே இருக்கு ஐட்டம். ஒரு நிமிஷம். ஓகே. இம்போர்ட் ஐட்டம்ஸ் வித் எஃபிடிஐன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு ஐட்டம் நீங்க கிரியேட் பண்ணும்போது ஸோ ப்ராப்ளி நீங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை அப்படின்னா நம்ம திருப்பி பார்க்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நீங்க ஐட்டம் கிரியேட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராபப்ளி ஒரு ஐட்டம் இல்லாட்டி ஒரு 10 or 20 ஐட்டம் இருந்தால் கூட நீங்கள் மேனுவலாக கிரியேட் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு 500 ஐட்டம்ஸ் இருக்கு, ஒரு 1000 ஐட்டம்ஸ். பிகாஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க BMW ஆஸ் அன் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு கார் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு நட்ஸ் அண்ட் போல்ட்ல இருந்து எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 500
மெட்டீரியல் அதுக்குள்ளேயே வந்துடும், ஒரு காருக்குள்ளேயே இருக்கும். ஸோ அஸ் அ கம்பெனி பிஎம்டபிள்யூக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ஒரு ஐட்டமாக இருந்தால் கூட எண்ட் ஆஃப் த டே பிரித்து தான் பார்க்கணும். ஏன்னா உங்களுக்கு போல்ட் இருக்கும். ஸோ போல்ட் இருக்குது அப்படின்னா போல்ட்டு கூட உங்களுக்கு ப்ராபப்ளி ஒரு 10 போல்ட் வச்சுருக்கீங்கன்னா அதில் ஒரு 2 போல்ட் போனாலுமே அதோட காஸ்ட் உங்களுக்கு மிஸ் ஆகும். அப்போது காஸ்ட் ஸ்பெசிஃபிக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட்ச் ஆகாது. ஏன்னா நீங்கள் அதான் நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஐட்டம் குவான்டிட்டிஸ் காமிச்சிருந்தேன் இல்லையா, அதில் 100 இருக்கும், 100ல் 98 வந்துட்டு நீங்கள் கன்சியூம் பண்ணியிருப்பீங்க, 2 எங்கே போச்சுன்னு தெரியாது. ஸோ அதுதான் இது. ஓகே, ஸோ அதே மாதிரி நீங்கள் அது வந்துட்டு இங்கே இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனில் நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்ஸும் இருக்கும். அட் த சேம் டைம் வந்துட்டு நீங்கள் இன்கேஸ் அந்த டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணி அந்த டெம்ப்ளேட்லேருந்து நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ இதுலேயே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஐட்டம் இம்போர்ட்டுக்கு இருக்கும். ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐட்டம் இருக்கும். ஸோ இப்போது இங்கே இருக்கு இல்லையா இந்த எக்ஸ்எம்எல் டெம்ப்ளேட், ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸல் டவுன்லோட் ஆகும். ஐ திங்க் உங்களுக்கு எக்ஸல் வியூ ஆகலான்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம், அதை நான் திருப்பி ரீஷேர் பண்ணுறேன். அப்போது நீங்கள் ஒன்றா வந்துட்டு மேனுவலாக க்ரியேட் பண்ணுறீங்க இல்லையா ஐட்டம்ஸ், அது வந்துட்டு தனித்தனியாக நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு 500 or 1000 ஐட்டம்ஸ் இருக்குன்னா இந்த ஃபார்மேட்டில் மட்டும் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஐட்டம்ஸ் எல்லாமே சிஸ்டமில் க்ரியேட் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ அதுதான் இது. ஒரு நிமிஷம் இதை ரீஷேர் பண்ணுறேன். ஓகே, ஐ திங்க் என்னோட எக்ஸல் ஸ்க்ரீன் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் டெம்ப்ளேட். ஓகே ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரியும், அதாவது என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது. இந்த ஃபைல் நீங்கள் இன்கேஸ் அப்லோட் பண்ணி ஐட்டம்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா என்னென்ன ஸ்டெப்ஸ் நீங்கள் பண்ணணுங்கிறது இதில் இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு நீங்கள் இதை இம்போர்ட் பண்ணணும், சாரி இதை வந்துட்டு க்ரியேட் பண்ணணும். அதாவது எனக்கு இந்த டைப் வந்துட்டு டெஃபினட்டாக நீங்கள் க்ரியேட்னு வச்சுருப்பீங்க. இன்கேஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா க்ரியேட், அதே இது ஆல்ரெடி லோட் பண்ணிட்டீங்க, அதில் ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சு, நீங்கள் அப்டேட் பண்ண போறீங்க. அதாவது ஒரு சிலது அப்டேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் ஐட்டம் டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் அப்டேட் பண்ணோம் அப்படின்னா அதை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். அதே இது ஐட்டம் நம்பர் நீங்கள் அப்டேட் பண்ண முடியுமான்னா அதை அப்டேட் பண்ண முடியாது, ஏன்னா அது எல்லாமே உங்களுக்கு யூனிக் காலம். ஓகே, ஸோ இன்கேஸ் அப்டேட்டபிள் ஃபீல்ட் நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இதில் அப்டேட் கொடுத்துக்கலாம். ஸோ இல்லை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா இதில் க்ரியேட் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ க்ரியேட் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு இதில் பேட்ச் ஐடி அதுக்கப்புறம் இதெல்லாமே கொடுக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் ஐட்டம் நம்பர், இது கீ இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் இது எந்தெந்த யூனிட்டுக்கு அசோசியேட் ஆகணும், அதுக்கப்புறம் இந்த ஐட்டம் டிஸ்கிரிப்ஷனு டெம்ப்ளேட். ஸோ இதெல்லாமே நம்மளோட ப்ரீரெக்விசிட் சிஸ்டம்ஸ், ஐ மீன் சிஸ்டம் செட்டப்ஸ் டெம்ப்ளேட். நம்ம ஒரு ஐட்டம் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது பார்த்துருந்தோம் இல்லையா, ஐட்டம் டெம்ப்ளேட் அண்ட் ஐட்டம் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அதுதான். ஓகேங்களா, ஸோ இப்போ அந்த டெம்ப்ளேட்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த டெம்ப்ளேட்லாம் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு அந்த ஐட்டம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதுலேருந்து எடுத்துக்கும். ஸோ இது பேசிக்லி பார்த்தீங்கன்னா அட் ஹையர் லெவல் நீங்கள் சிஸ்டமில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் பார்க்குறீங்களோ அது எல்லாமே தான் இருக்கும். பட் அது நீங்கள் அதில் பார்க்குறத தாண்டி மோர் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ஃபார்மேட்டிங்கில் இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் ஷீட்ஸ் இருக்கும் இந்த கேஸில். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தது, அது நமக்கு ஒரு ஆப்ஷன் அங்கே இருந்தது. அதுக்கப்புறம் அசோசியேஷன் ஒரு ஆப்ஷனு, கேட்டகரிஸ் ஒரு ஆப்ஷனு. ஸோ இந்த மாதிரி நிறையா ஷீட்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இதில் ஒரு சிலது வந்துட்டு உங்களுக்கு ஆப்ஷனாகவும் இருக்கும், எல்லாமே உங்களுக்கு மேண்டேட்ரிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. ஸோ இன்கேஸ் அது உங்களுக்கு ரெலவெண்ட்டாக இல்லை அப்படின்னா அந்த ஷீட்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு எது உங்களுக்கு தேவையோ அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு ஸோ லாஸ்ட்டாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இது இருக்கு இல்லையா, ஸோ இதில் ஜென்ரேட் சிஎஸ்வி கொடுத்துருங்க. ஜென்ரேட் சிஎஸ்வி கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைல் சேவ் பண்ண கேட்கும். அந்த ஃபைலை உங்களோட டெஸ்க்டாப்பில் லோக்கலில் சேவ் பண்ணிக்கோங்க. ப்ராப்ளி உங்களோட ஃபோல்டரில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளிகேஷன் போகணும். அப்ளிகேஷன் போயிட்டு ஒரு இம்போர்ட் ப்ராசஸ் வந்துட்டு நீங்கள் ரன் பண்ணணும். லோட் இன்டர்ஃபேஸ் ஃபைல் ஃபார் இம்போர்ட்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் இருக்கும். ஓகே, ஸோ அது கொடுத்துட்டு அதில் இம்போர்ட் ப்ரோக்ராமில் இம்போர்ட் ஐட்டம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். ஓகே,
ஸோ இப்போ இதை போட்டு ரன் பண்ணீங்கன்னா சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த டேட்டா எல்லாமே கிரியேட் ஆகிடும். இப்போ இந்த ஆப்ஷன் நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா பல்க் அப்லோடுக்காக யூஸ் பண்றோம். அதாவது இஃப் ஐம் நாட் ராங் மோர் தென் 1 lakh ஐட்டம்ஸ் கூட உங்களால ஒரு அப்லோட்ல கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகே, ப்ரொவைடட் டேட்டா ஃபார்மேட் எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்னா. ஓகே, அப்போ இந்த ஃபைல் பேஸ்ட் டேட்டா அப்லோட்னா உங்களுக்கு இதுதான். ஸோ இந்த ஃபைல்ல வந்துட்டு நீங்க டேட்டா என்னெல்லாம் போடுறீங்களோ இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு அப்லோட் ஆயிடும். பேசிக்கலி எக்ஸல் பேஸ்ட் அப்லோடு தான் வந்துட்டு நம்ம ஃபைல் பேஸ்ட் டேட்டா அப்லோடுன்னு சொல்றோம். ஓகே, ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ஐட்டம் மட்டும் இல்லை, ஐட்டம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஸோ இது போக உங்களுக்கு பர்ச்சேஸ் ஆர்டர் இருக்கு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் கூட இருக்கு. ஓகேங்களா? ஸோ அது நீங்க ப்ராப்ளி எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இல்லை நீங்க செக் பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்க, நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்றேன். பட் எங்க நீங்க போய் டவுன்லோட் பண்ணணும்னு நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, அந்த ஆரக்கிள் ரெபாசிட்டரி. ஸோ அந்த ரெபாசிட்டரியில தான் போயிட்டு நீங்க இது டவுன்லோட் பண்ணணும். ஓகே, ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு டேட்டாலாம் போட்டுட்டு லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே சிஸ்டம்ல கிரியேட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம ஃபைல் பேஸ்ட் டேட்டா இம்போர்ட்னு சொல்றோம், FBDன்னு சொல்றோம். ஓகேங்களா? வேற ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? ஓகே, ஃபைன். ஓகே, ஸோ இன்னைக்கு ப்ராப்ளி டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுவோம். அது இன்வென்ட்ரி நெக்ஸ்ட் வீக் பார்த்துருவோம். ஓகேங்களா? ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ.